ஹாய்! வணக்கம் உறவுகளே! வெல்கம் டூ குறை தீர்க்கும் புகழ் சேனல். இது வந்து வரலட்சுமி பூஜை அன்னைக்கு எடுத்த வீடியோ. சாரி லேட்டா போஸ்ட் பண்றதுக்கு. ஃப்ரைடே எடுத்தது. கோமாதா அம்மாக்கு ரொம்ப நாள் ஆச்சு அபிஷேகம் பண்ணி. கிட்டத்தட்ட 1 மந்த் ஆயிட்டுருக்கும் போல. அ அந்த வீடியோ இதுவரைக்கும் இந்த சேனல்ல அப்லோட் பண்ணதில்ல. சரி இத எடுத்து பண்ணிடலாம் அப்டின்ட்டு தான் இத எடுத்தேன். முதல்ல கோமாதா அம்மா வந்து நல்லா ஒரு நல்ல தண்ணீல வாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து பாலாபிஷேகம் மட்டும் பண்ணியிருந்தேன் அன்னைக்கு. ஏன்னா கோமாதா அம்மா மேல தான் எல்லா கடவுள் தேவாதி தேவர்கள், எல்லா கடவுளும் அந்த கோமாதா அம்மால தான் அடக்கம்ன்னு சொல்றதால, அது நம்ம வணங்குறது ரொம்ப நல்லது. பாலாபிஷேகம் பண்ணி, குங்கும மஞ்சள்லாம் வச்சு, பூ வச்சு, மாலை போட்டுட்டு, அதுக்கப்புறம் மகாலட்சுமிக்கு வந்து அவங்களுடைய நாம ஜெபம். அதாவது மகாலட்சுமி ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி வசி வசி அப்படின்ற நாம ஜெபத்த 108 தடவ சொல்லியிருந்தேன். அது சொல்லி முடிச்சுட்டு, கோமாதா அம்மாக்கும் சில காயத்ரி மந்திரம் இருக்கு. அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயாருக்கும் இருக்கு. அதெல்லாம் சொல்லிக்கிட்டே தான் நம்ம வந்து அபிஷேகம் பண்ணணும். சும்மா எதையோ நெனச்சுட்டு அபிஷேகம் பண்ணக்கூடாது. அபிஷேகம் பண்ணும்போது எந்த சாமிக்கு பண்றோமோ, அவங்களுடைய நாம ஜெபம், காயத்ரி மந்திரம் ஏதோ ஒண்ணு அத சொல்லி தான் பண்ணிட்டே இருக்கணும். ஓம் சுபஹாமாய வித்மஹே காமதத்ராயை சதீமஹி தன்னோ தேனு பிரசோதயாத் அப்படின்ற இந்த காயத்ரி மந்திரத்த சொல்லிட்டே தான் நான் வந்து அபிஷேகம் பண்ணேன். அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயாருக்கு 108 தடவ அவங்க நாம ஜெபத்த சொன்னேன். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் வந்து 108 போற்றி இருக்கும்ல, அது வந்து நான் மகாலட்சுமி தாயாருக்கு குங்கும அர்ச்சனை பண்ணியிருந்தேன். அது வந்து வீடியோ கிளிப் எடுக்கல. ஏன் அப்டின்னா, மொபைல் பார்த்து தான் நான் அந்த 108 போற்றி சொன்னதால, என்னால வீடியோ கிளிப் எடுக்க முடியல. ஒரு மொபைல் இருக்கிறதால. பட் அந்த குங்கும அர்ச்சனை பண்ண அந்த குங்குமத்த மட்டும் காமிச்சிருப்பேன் வீடியோல. ஆ அதுதான். இத 108 தடவ சொல்லிட்டு, 108 போற்றி சொல்லிட்டு, அன்னைக்கு நெய்வேத்தியம் வந்து மகாலட்சுமிக்கு உகந்தது எல்லாருக்குமே தெரியும். கல்லுப்பு, மஞ்சள் கண்டிப்பா வாங்கி வைக்கிறது நல்லதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் லைவ்ல. அது நானும் வாங்கி வச்சிருந்தேன். அந்த ஹோரையில வாங்குறது ரொம்ப நல்லது. அது வாங்கி வச்சுட்டு நெய்வேத்தியம் வந்து பால் பாயாசம் பண்ணியிருந்தேன். சிம்பிளா தான் செஞ்சேன் அன்னைக்கு. வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு பெருசா எதுவும் பண்ணல. நம்மகிட்ட என்ன இருக்கோ அத வச்சு கும்பிட்டாலே போதும். நெறைய வைக்கணும், நெறைய இது பண்ணணும்லாம் சாமிக்கு அதெல்லாம் கிடையாது. நம்மகிட்ட என்ன இருக்கோ அத வச்சு, நல்ல மனசோட, நல்ல எண்ணத்தோட எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சேர்ந்து வேண்டுறது தான் ரொம்ப முக்கியம். அதனால என்கிட்ட என்ன இருந்துச்சோ அத வச்சு தான் நான் அன்னைக்கு பூஜை பண்ணியிருந்தேன். வெத்தல பாக்கு வாழைப்பழம் கூட கிடைக்கவே இல்ல அன்னைக்கு. 2, 3 கடையில கேட்டேன். இல்லன்னு சொல்லிட்டாங்க வெத்தல. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு பால் பாயாசம் மட்டும் வச்சுட்டேன். வச்சு ஒரு ஆ மகாலட்சுமிக்கு இனிப்பு ஏதாவது நம்ம தனியா செய்யணுன்ட்டு பால் பாயாசம் செஞ்சேன். அப்புறம் வந்து ஆ டைமண்ட் கற்கண்டும் வச்சிருந்தேன். 2மே வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டேன். பூஜைலாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விநாயகர் வச்சிருக்கேன் பாருங்க. மஞ்சள்ல விநாயகர் புடிச்சு வச்சிருந்தேன். ஏன்னா, விநாயகர் இல்லாம நம்ம எந்த பூஜையுமே பண்ண முடியாது. முதல்ல விநாயக பெருமானுக்கு அவருடைய காயத்ரி மந்திரத்த சொல்லி, அவருக்கு ஒரு தூபம் காமிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் மத்த இதெல்லாம் பண்ணியிருந்தேன். இத பாருங்க பால் பாயாசம், கற்கண்டு, தண்ணி வச்சுட்டு, ம் உப்பு, மஞ்சள் அவ்வளோதான். இது வந்து அந்த அகல்ல வந்து மஞ்சள், குங்குமம், இன்னொரு அகல்ல வந்து ஆம் இந்த கிராம்பு இருக்கும் இல்லையா? அதெல்லாம் வந்து மகாலட்சுமிக்குரிய ஒரு பொருள் தான். பச்சை கற்பூரம், கிராம்பு, ஏலக்காய்லாம் போட்டு இன்னொரு அகல்ல வச்சிருப்பேன் மகாலட்சுமி கிட்ட. இந்த குங்கும அர்ச்சனை பண்ணத அத காட்டியிருக்கேன் பாருங்க. இவ்வளோதாங்க நான் சிம்பிளா அன்னைக்கு இவ்வளோதான் பூஜை பண்ணியிருந்தேன். உங்க வீட்ல என்ன எப்படி பூஜை பண்ணீங்க? இல்ல கோயில் போனீங்களா? என்ன பண்ணீங்கன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது ஃபுல்லாவே நம்மளுக்கு ஆன்மீகம் சம்மந்தமா தான் இதுல வரும். தொடர்ந்து பார்க்கலாம். நெறைய விளாக்ஸ் வரும். நெறைய வீடியோஸ் வரும். தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க் யூ ஸோ மச். நெக்ஸ்ட் விளாக்ல பார்க்கலாம். பாய். See you.